ஏன்னா குர்ஆன் பெரிய பாக்கியம். அதிலும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த வசிஃபா எதிரிகளை மண்ணை கவ்வ செய்வதிலும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் என்னதான் செஞ்சாலும் அவனை எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி முடங்கி போய் உங்க பக்கமே வராத அளவுக்கு கையை, அதாவது உங்க பக்கமே வராத அளவுக்கு அவனை ஒரு ஓரஞ்சாரத்தில் ஒதுக்கிவிடக்கூடிய வல்லமை படைத்ததும் அற்புதமான குர்ஆனுடைய சூறாக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினால் தரப்பட்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன நிறைவை எதிர்பார்க்கப்பட்டவைகள் பூர்த்தியாகும் போது வைத்திருக்கிறார். அதேபோல மன நிறைவை உலகத்தில் தெளிந்த நீரோடையை போன்ற வாழ்க்கை, சுதந்திரமான மூச்சு, இயல்பான சற்று மகிழ்ச்சி அதிகமான ஒரு சந்தோஷமான வாழ்வு இதில் வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு காணொளியில் உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன், எதிரிகள் நம்முடைய நிம்மதியை குலைக்கக்கூடியதில் பெரும்பங்கு வகிக்கின்றனர். எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நம்மால் முயற்சி செய்து முன்னேற முடியாத அளவுக்கு நம்மை முடக்கி போட்டு விடுகிறது என்று நான் உங்களுக்கு சில காணொளிகளில் எதிரிகளுடைய வசீஃபாவை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு அடிப்படையில் எதிரிகளை பொறுத்தவரை உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மாந்தருக்குமே எதிரிகள் உண்டு. இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு யாருமே எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை அறியாமல் நாம் பேசக்கூடிய பேச்சினால் காயப்பட்டவர்கள், அல்லது நம்முடைய நடைமுறை பழக்க வழக்கங்களால் காயப்பட்டவர்கள், அல்லது வேறு வகையாக நம்மை பார்த்த உடனேயே பிடிக்காத மாதிரி அவங்களுக்குள்ளாகவே ஒரு சில எண்ணங்களை வளர்த்து கொண்டு நமக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடியவர்கள், இப்படி எதிரிகள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. எதிரிகள் நாலாத்திக்கிலும் நமக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவங்களுடைய தாக்கம் நம்மளை தாக்கிடக்கூடாது. அவங்களுடைய சூழ்ச்சிகளின் தாக்கம் நம்மளை தாக்கிடக்கூடாது, அவ்வளோதான். எதிரிகள் எல்லாருக்குமே இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். இந்த காணொளிகளை பார்க்கக்கூடியவங்களில் மாற்று கொள்கையுடைய மக்கள் நமக்கு பிடிச்சமானவங்களாக இருக்க மாட்டாங்க. நம்மளை எதிர்க்கிற அந்த தோரணையில் தான் இருப்பாங்க மாற்று கொள்கையாளர்கள். அவங்களும் சகோதரர்கள் தான். ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் நம்மை பற்றி ஒரு தீங்கான எண்ணத்தை ஷைத்தான் விதைத்து கொண்டே இருப்பான், பிரிவு ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் சகோதரர்களே. சரி, இந்த எதிரிகள் எங்கேயாவது இருந்து தொலைஞ்சான்னா ஒன்றும் இல்லை. அந்த எதிரிகளுடைய தாக்கம், அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளின் அந்த வன்மம் நம்மை வந்தடையாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்வது அப்படின்றத நான் பல காணொளிகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். தேவைப்படக்கூடிய மக்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லி போட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் என் சம்பந்தப்பட்ட காணொளிகள் கண்டிப்பாக உங்களை அடையும். அடுத்த ஒரு அற்புதமான வசீஃபாவாக மூத்த பேணுதல் உள்ள அனுபவம் உள்ள இல்மு அதிகம் கொடுக்கப்பட்ட உலமாக்களால் சொல்லப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் அனுபவ ரீதியாக உணரப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபாவை தான் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது கொஞ்சம் பெருசு தான், ஆனால் அதனுடைய பெனிஃபிட்டும் பெருசு. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்வதுண்டு, குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்க, குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்க, குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்க. குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் என்றுமே நிலைச்சிருவீங்க. குர்ஆனை நீங்கள் ஓதும் காலமெல்லாம் நிரந்தரத்தன்மையாக அல்லாஹ் பாதுகாப்பை உங்களுக்கு நசீபாக்கிடுவான். அப்போ அதனால் நம்ம குர்ஆனை கற்றுக்கொண்டவங்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். அதிலும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த வசீஃபா எதிரிகளை மண்ணை கவ்வ செய்வதிலும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் என்னதான் செஞ்சாலும் அவனை எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி முடங்கி போய் உங்க பக்கமே வராத அளவுக்கு அவனை ஒரு ஓரஞ்சாரத்தில் ஒதுக்கிவிடக்கூடிய வல்லமை படைத்ததும் அற்புதமான குர்ஆனுடைய சூறாக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினால் தரப்பட்ட சூரா முஜாதலா. கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்கும். 28வது ஜுஸு. இந்த சூரா முழுமையாக ஓதியாக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய கண்களில் மண்ணை தூவி விட்டுருவான். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளில் பெரிய அளவுக்கு முடக்கத்தை ஏற்படுத்திடுவான். எதிரிகளுடைய அந்த சதிகள் தவிடுபொடியாக ஆகிவிடும்.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபா ஹிஜ்ரத். அல்லாஹுடைய பாதையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. தன்னுடைய ஈமானை, தன் சஹாக்களுடைய ஈமானை எல்லாம் பாதுகாத்து ஒரு பெரிய அளவுக்கு அல்லாஹ்வின் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணுன்ற தூர நோக்கு சிந்தையில் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. எப்படி இருக்கும் அந்த காலகட்டம்? முழுக்க முழுக்க எங்க முஹம்மத், முகமதுடைய தலையை வெட்டணும், முகமதுடைய உயிரை எடுக்கணும், அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களையும் கொன்று குவிக்கணும்னு வெறி பிடிச்சு அலைந்த ஓநாய் கூட்டம் ஒரு பக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லக்கூடிய நேரத்தில் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பு உணர்வை நெஞ்சத்தில் நிறுத்தி, ரப்புல் ஆலமீனை பற்றி உள்ள அந்த பெரும் தவக்குலை நெஞ்சத்தில் நிறுத்தி ஒரு பெரும் மன உறுதியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? மண்ணை அள்ளினாங்க. மண்ணை அள்ளி எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அப்படியே தூவி விட்டாங்க. மண்ணை அள்ளி என்ன செஞ்சாங்க? எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து தன்னையோ தன் சஹாபாக்களையோ அவர்கள் பார்த்து விடக்கூடாது, தாங்கள் தப்பித்து போவது அவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செஞ்சாங்கண்டா மண்ணை அள்ளி அப்படி தூவி விட்டாங்க. அல்லாஹு தஆலா சாதாரண அந்த மண்ணுக்கு அவ்வளோ பெரிய சூப்பர் பவரை கொடுத்தான். கண்களை மறைத்து விட்டது அந்த மண். அவனுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி விட்டதுன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு தெரியாத மாதிரி ஆயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபா சூரா முஜாதலா. இந்த சூரா முஜாதலாவை ஓதி முடித்து அல்ஹம்துலில்லாஹ் அதை மண்ணில் ஊதி, கையில் இருக்கிற மண்ணில் ஊதி, சம்பந்தப்பட்டவை எவனோ, உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய எவனோ அவனை நினைத்து கொண்டு ரப்பின் வல்லமையை பெரிய அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் விஸ்வரூபமாக்கி அப்படியே தூக்கி எறிங்க. அவன் மேலே தூக்கி போட்டு போயிடாதீங்க. அவன் ஆஃபீஸில் இருக்கிறான், அவன் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணள்ளி அவன் மேலே போட்டு போயிடாதீங்க. அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். நீங்கள் துவா செய்து ஓதி முடித்த உடனே எங்கேயாவது நின்று கொண்டு, ரப்பே இப்படி ஒரு நபர் தொடர்ந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஓதி முடித்து அதில் ஊதி ஷிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி மண்ணை அப்படி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஒரு இது வராது, ஒரு கஷ்டங்கள் வராது. இதெல்லாம் அனுபவ ரீதியாக உணரப்பட்ட ஒரு அமல். எதிரிகளே உருவாகக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். எதிரிகள் மீதும் அன்பு செலுத்தி அவனையும் அரவணைச்சு நடக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான பண்பாக இருந்தது. அந்த பண்பையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த எதிர்ப்புகள் உங்கள் மீது வராதிருக்க இந்த ஒரு சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொல்லி தந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.